எந்த நேரத்திலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம்னு எப்போது சொல்லிட்டோமே. நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கே இடி வரட்டும், ஐடி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தால் வரட்டும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். எங்களுக்கு எந்த மடியில் கனமும் இல்லை, வழியில் பயமும் இல்லை. வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம். காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்கள உபசரிக்கவும் தயாராக இருக்கும். ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாங்க குடநாடு வழக்கு 3 மாசத்துல முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 36 மாசம் ஆச்சு. அப்போ அதிமுகவுக்கும் முன்னாள் முதலமைச்சருக்கு அரசு தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே பாஜக கிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுக்கிட்ட கட்சியை அவங்கள பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் அவங்கள இது பண்ணுறவங்களாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.